மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் நம்மிடையே பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஜனநாயகன் ஒன் லாஸ்ட் செலிப்ரேஷன் ரசிகர்கள் எல்லாமே தேட்டர் விட்டு வரும்போதே அழுதுட்டு வரதுலாம் காட்சிகள்லாம் நம்மளால பார்க்க முடியுது. எப்படி சார் இருக்கு இந்த ஒரு மொமெண்ட்? இல்லை, ரசிகர்கள் மட்டுமே கண்கலகல, பார்க்குற எல்லா பேருமே கண்கலங்க மாதிரி. ஏன்னா அது என்னன்னா, இப்போ நீங்கள் அடுத்த படம் பண்ணுவாரா நமக்கு அந்த ஃபீல் வராது. சரி, இந்த படம்லாம் அடுத்த படம் விஜய் சார் பண்ணுவார், பாட்டு படம். பட் இது லாஸ்ட் ஒன் அப்படிங்கும்போது என்னடா இது இறுதி படமா, இனிமேல் விஜய் சாரை பார்க்க முடியாதா அப்படிங்கிற மாதிரினா அந்த படம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக தோணுது. ஏன்னா அவர் வந்தாலே ஒரு மாஸ் தானே. ஸோ இதில் வரக்கூடிய அத்தனை சீனுமே பார்த்தீங்கன்னா அவருக்காகவே உருவாக்கப்பட்டு எழுதப்பட்ட சீன் மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஒரு ஃபைட்டும் சரி, இந்த டான்ஸ் மூமெண்ட்டும் சரி, சாங்கும் சரி, மமிதா பைஜு கிட்ட அந்த காமிக்கிற அஃபெக்ஷனும் சரி. ஸோ இதெல்லாம் ரொம்ப எவர் கிரீனாக அது. அதனால் அந்த ஒரு ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு. அது என்னடா இது ஜனநாயகன் கடைசி படம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் இது. பட் ஆனால் படம் பார்த்துட்டு வெளில வரும்போது ஒரு மாஸ், ஒரு படம், ஒரு பார்த்த திருப்தி இருந்தாலும் இனிமேல் விஜய் சார் படம் பார்க்க முடியாதுங்கிற அந்த தாட்ஸ் வர்றதுனால தான் எல்லாருமே கொஞ்சம் டல்லாக வெளில வேண்டிய சூழ்நிலையை பார்க்க முடியும். ஆக்சுவலி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இது. அப்போ ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா தளபதி விஜய், இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு விஜய் அப்படின்ற டைட்டில் கார்டோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நிறைய தொண்டர்களும் மக்களும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் அந்த டைட்டில் கார்டோட ரிலீஸ். அதை பார்க்கும்போது எப்படி சார் இருக்குது பெரிய ஸ்க்ரீனில் ஃப்ரேமில்? அதுதான் ஒரு ரசிகர் சொல்லியிருப்பாரு, இந்த படத்தை பேசாமல் விட்டீங்க அப்படின்னா தளபதி விஜய்னு வரும், பிரச்சனை பண்ணி படத்தை விடாமல் இருந்தால் முதலமைச்சர் பேர் வந்தால் தமிழமைச்சர் விஜய் நடிக்கும் படம்னு வரும்னு சொன்னால் அதுதான் உண்மையாயிடுச்சு. ஸோ அந்த டைட்டில் கார்டு பார்க்கும்போதே உண்மையிலே அது எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு டைம் நினைக்கிறேன் தமிழக முதலமைச்சராக ஒரு நடிகர் பதவியேற்ற பிறகு அந்த டைட்டில் கூட வரக்கூடிய ஒரு படம் இது. மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் ஹீரோ சிஎம் ஆனதுக்கு பிறகு வந்த படம் கூட அந்த டைட்டில் கார்டு வரல. பட் இவருக்கு வந்தது அப்படிங்கிறது சிறப்பான விஷயமா பார்க்குது. அது சட்டசபையில் அந்த நடந்த அந்த விஷுவலோட அந்த சீன் போட்டு பக்கத்தில் டைட்டில் கார்டு போடும்போது பார்த்தோம்னா தெரிக்க விடுது. தியேட்டரே இப்போ ரணகலம் ஆயிடுச்சு. அப்படி ஒரு ஓப்பனிங். ஸோ அது அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தவர்களுக்கு தான் தெரியாது. உண்மையிலே அது பெருமைக்குரிய விஷயமா தான் நான் நீங்கள் பேசும்போது கியூரியஸ் ஆகுது சார் படம் எப்போ பார்ப்போம் அப்படின்ட்டு. இன்னொரு புறம் பகவந்த் கேஸோட ரீமேக் அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அதே கதைக்களம் தானா இல்லை மாற்றிருக்காங்களா தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி? இல்லை, மாறி இருக்கு. உங்களுக்கு இந்த அரசியல் டச்செல்லாம் வேறு களம் டோட்டலாக மாற்றிருக்காங்க. அந்த நம்ம பிரகாஷ் ராஜ் ரோல், பாபி தேல் ரோல்லாம் டோட்டலாக கலரே மாறி இருக்கு உங்களுக்கு. குறிப்பாக இந்த மமிதா பைஜுடைய அந்த அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதுதான் உங்களுக்கு அந்த தெலுங்கு வெர்ஷன் இதில் இருக்குமே தவிர மற்றபடி இந்த செகண்ட் ஆஃப் போர்ஷன் அதுதான் டைரக்டர் கூட சொல்லும்போது ஒரு 40 to 50% தான் இருக்கும். ஒரு 60% நான் தமிழுக்கு மாற்றிருக்கேன்னாரு. ஸோ கதைக்களம் மாறி இருக்கு. அதனால் அந்த வெர்ஷன் சொல்லி இது பார்க்க வேண்டிய நெசசிட்டி இல்லை. ரெண்டாவது பார்த்தா லீக் ஆன ஒரு வெர்ஷன் ஒன்று பார்த்துருப்பாங்க, அதுவும் இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். இல்லையா சார்? அந்த சீன்ஸ் பார்த்தவர்களே படம் பார்க்கும்போது இதில் பார்த்ததெல்லாம் இல்லையேப்பா அப்படின்னு மாதிரி பேசப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். அதனால் இதனுடைய இந்த களம் வேற. அதனால் இனிமேல் தெலுங்கு படம் பகவத் கேசரியுடைய இது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அந்த தரோட இது போய் பார்க்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு கண்டென்ட் மெசேஜை சொல்லியிருக்காங்க. விஜய் சாரோட படம்னாவே அவரோட இன்ட்ரோ தான் நமக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் இருக்கும். இதில் எந்த மாதிரியான இன்ட்ரோ சார்? நார்மலான இன்ட்ரோவா இல்லை ஒரு பவர்ஃபுல்லான இன்ட்ரோவா? தெரிக்க விட்டுருந்தீங்க. ஒரு ஜெயில் ஃபைட்டோட தான் வருவார். மேல் டைலாக்கே இருக்கும். ஓகே, போது பேர்கிட்ட பேசுகிறோம் அந்த வாடன்ட்ட, சார் நம்மளால தளபதி பாதுகாப்பு இல்லைங்க, அந்த தளபதினால தான் நமக்கு எல்லாருக்குமே பாதுகாப்பு, தளபதி இருக்கிறனாலும் டைலாக் கூட ஓப்பனாக. ஸோ அந்த ஃபைட்டை தெரிக்கிற ஒரு ஃபைட்டு ஒன்று. அந்த ஃபைட் விஷுவலில் பார்த்தோம்னா அந்த ஜனநாயகன் புக்கு அம்பேத்கர் இது அப்புறம் எம்ஜிஆருடைய ஃபோட்டோஸ் வச்சுருந்தா இவருடைய என்ட்ரியே இருக்கும். ஸோ அந்த ஃபைட்லாம் ஜெயில் ஃபைட்லாம் தாறுமாறான ஒரு ஃபைட். அது அப்போவே அந்த ஹீரோயிசம் என்னங்கிற அந்த ஃபைட்லேயே காமிச்சிருப்பாங்க, அந்த டைலாக்ல காமிச்சிருப்பாங்க. நில் ரவியுடைய அந்த ஃப்ளாஷ்பேக் யார் இந்த தளபதி வெற்றி கொண்டாங்க அப்படிங்கிறதா ஓப்பன் ஆகும், கதையை ஓப்பன் ஆகும். உங்களுக்கு இல்லை இன்ட்ரோலாம் உங்களுக்கு ஸோ தாறுமாறான ஒரு ஃபைட் சீன் அது. அண்ட் அதை தொடர்ந்து சார் மமிதா பைஜு அண்ட் விஜய் சார் இவங்களுக்கான காம்போ அப்படி ட்ரெய்லர்லாம் ரொம்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ஒரு ஒரிஜினலாக அப்பா பொண்ணு அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. படத்தில் எப்படி அந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? பிரமாதமாக இருக்குங்க. உண்மையிலேயே அந்த ஏஜ் ஒரு 52 இயர்ஸ், ஒரு 18 இயர்ஸ் பொண்ணு அப்பா பொண்ணு பாண்டிங் நிறைய பேர் இருக்காங்க. நான் தேட்டரில் படம் பார்க்கும்போதே அந்த பாண்டிங்கோட வந்தவர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு எல்லாமே அந்த ஃபீல் வரும். விஜய் அவர்களும் மமிதா பார்க்கும்போது ஒரு அப்பா பொண்ணு மாதிரியே தான் இருக்குது கண்ணுக்கு நம்ம பார்க்கும்போது. அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ செல்லமாக, அவ்வளோ அழகா. ஸோ மமிதா பைஜெலாம் பார்த்தோம்னா தால் இருக்குல்ல, பாண்டிபுரியில் ஷோரூமில் பொம்மை வச்சுருப்பாங்க ட்ரெஸ், அந்த மாதிரி பொம்மை மாதிரி அவ்வளோ அழகாக வருது அது. ஸோ ரியலில் ஒரு ஃபாதர் ஒரு பொண்ணு எப்படி அடாப்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது மாதிரியான விஷுவல் நம்ம பார்க்க முடியுது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம்லாம் நம்ம அந்த கேரக்டருக்குள்ளேயே போகிறது மாதிரி இருக்குது விஷுவல். அண்ட் அதே மாதிரி அவங்க நிறைய ஃபைட் சீன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் சார். மமிதா பைஜு அண்ட் விஜய் சார் சேர்ந்து பண்ணியிருக்காங்களா? அதெல்லாம் எப்படி சார் இருந்துச்சு? இந்த கிளைமாக்ஸ் ஃபைட் மட்டும் தான் 2 பேர் சேர்ந்து ஒன்று ஃபைட் வரும். அது பார்த்தா என்னடா பொம்மை மாதிரி நம்ம சொல்லிட்டு போது ஒரு ஆக்ஷன் அப்படி திரும்புவாங்க. அந்த ஃபைட் மாஸ்டர் தான் சொல்லணும். ஸோ 2 பேர்த்துக்கு அருமையான
அந்த ஃபைட் ஸ்டெப்ஸ்லாம் வச்சு விட்டு நல்லா பண்ணிருக்காங்க. பட் அது பவர்ஃபுல். ஏன்னா அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபைட் ஒன்று தேவை, கிளைமாக்ஸ். அதுதான் கதையுடைய கதம். அது வந்து எண்டு ஒரு ஃபைட் கொடுத்துருக்காங்க, பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. கேரளாவிலலாம் அமிதாப் பச்சனுக்கு பெரிய ஒரு ஃபேன்ஸ் பட்டம் உருவாயிடுச்சு. இப்போ பெண்களுக்கு நிறைய கருத்துக்கள் வந்து உள்ள வச்சிருக்காங்க, குறிப்பாக அந்த குட் டச் பேட் டச் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதெல்லாம் எப்படி சார் இருந்துச்சு? இல்லை அவசியங்க. ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து எங்கே டச் பண்ணால் குட் டச் பேட் டச்ங்கிற விஷயத்தை வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு கிளாஸ் ஒரு ஃபங்க்ஷனில் ஸ்டேஜில் பண்ண ஒரு சீன் ஒன்று இருக்கும், பிரமாதமான ஒரு சீனுங்க. அதுதான் சொல்கிறேன் இல்லையா, குழந்தைகள்லாம் விஜய் சாருக்கு ஃபேன்ஸ் இருக்கான்னா இந்த படம் பார்த்தது பிறகு இன்னும் அதிகமாக ஃபேன்ஸ் மாறுங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம், ஐயோ விஜய் அங்கிள் படம் பார்க்க முடியாதா அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசுவாங்க. பட் அவர்கள் வந்து இவருடைய அரசியல் பாதைக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அந்த ஒரு சீன் வந்து பவர்ஃபுல் சீன். அதெல்லாம் அதாவது நிறைய சீன்ஸ் கண் கலங்குற மாதிரி சொல்கிறேன் இல்லையா, இந்த ஒரு சீனில் கண் ஆட்டோமேட்டிக்காக கண் கலக்கும். ஏன்னா அந்த பொண்ணை பெற்றவங்கள தான் வழி தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சீன் பார்க்குறேன். முக்கியமான நிறைய இது மாதிரி சீன்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது. இல்லை நிறைய சோஷியல் மெசேஜ் சொல்லக்கூடிய டைலாக்ஸோ காட்சிகளோ இருக்குது அப்படின்னும் போது அந்த ஏ சர்டிஃபிகேட் அப்படின்றது தான் வந்து எல்லாருக்குமே ஒரு உறுத்தலாகவே இருக்குது. ஏன்னா வந்து குழந்தைங்க பார்க்க முடியாது, 16 வயசு கீழே இருக்கவங்க பார்க்க முடியாதுன்னும் போது அது தேவைதானா? அதுக்கான காட்சிகள் உள்ளே இருக்கா? இல்லை அதாங்க கொடுமையான ஒரு விஷயங்க. எதுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னே தெரியலங்க. பட் என்ன நம்ம விசாரிக்கும் போது பார்த்தா ஃபைட் சீன் கொஞ்சம் ரத்தம் தெரிக்கிறது மாதிரி இருக்குது. ஸோ அது கொஞ்சம் ஓவர் டோஸாக இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணம் தான் ஏன் கொடுத்துருக்காங்க. பட் ஃபைட் சீன் என்ன குழந்தைய பார்க்க போகிறாங்க, அது ஃபைட்டு தானேன்னு சொல்லிட்டு கேஷுவலாக மாறி போயிருப்பாங்க. பட் நல்ல ஒரு கண்டென்ட் இருக்குது, நல்ல மெசேஜ் இருக்குது. ஸோ இதை பசங்க வந்து பார்த்தா தான் நல்லாயிருக்கும். ஒரு குழந்தையிலிருந்து தைரியம் இல்லாத ஒரு குழந்தைய வளர்த்தாலைக்கும் சமூகத்தில் நீ தலை நிமிர்ந்து வாழணும் நீ அப்படின்னு அந்த பொண்ணை வந்து தைரியம் கொடுத்து வளர்க்குற கேரக்டர் ஹீரோ கேரக்டர் விஜய் அவருக்கு. அப்போ இது நல்ல கண்டென்ட் இல்லையா? பசங்க பார்த்தானாங்க உங்களுக்கு, அதை பையனும் பார்க்கணும் பொண்ணுங்களும் பார்க்கணும். பட் ஏங்கிறது கொடுக்கப்பட்டதுனால வந்து உள்ளுக்குள்ளே போகிறதுனா வாய்ப்புகள் குறைவாக போச்சு. அது உண்மையிலே வருத்தமாக இருக்குது. தேர்தலுக்கு முன்பாக தான் படத்தை ரிலீஸ் பண்ண விட பல பிரச்சனையை கிளப்புனாங்க, தரலை. தேர்தலுக்கு முன்னாடியாவது வருது, நீங்கள் யூஏ கொடுத்துட்டு போயிருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. நீங்கள் யூ கூட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யூஏ கொடுத்து 16+ கொடுத்துட்டு போயிருக்காங்க, 18+ கொடுத்துட்டாங்க. மிகப்பெரிய ரொம்ப வருத்தமாக இருக்காது. நல்ல கதையோட போய் நீங்கள் தியேட்டரில் உட்காந்து பார்க்குற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த அனுபவம், இதெல்லாம் சொல்லும் போது பேரண்ட்ஸோட பசங்க வரும்போது சொல்லி கொடுப்பாங்கல்ல, விஜயனுக்கு எப்படி சொல்ல இந்த தான் தைரியமாக நீ இருக்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி ஒரு கண்டென்ட் உள்ள படத்துக்கு கொடுத்தது வந்து உண்மையிலேயே கொடுமையான விஷயமா நான் பார்க்குறேன். அது மாதிரி வினோத் ஆஸ் அ டிரெக்டர் எப்படி சார் பண்ணியிருக்கேன்? ஏன்னா அவருடைய ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்துருவோம், பொலிட்டிக்கல்னா அவர் சொல்லவே வேணாம், அவருடைய வசனமாக இருக்கட்டும் காட்சிகளாகட்டும் வேற லெவல் பண்ணுறாரு. இதில் எப்படி பண்ணியிருக்காரு? வசனம்லாம் தெரிக்க விட்டுருக்காருங்க, பயங்கர வசனம். டேட்டி அரசியலை பற்றி துக்குறம் அடிச்சு உடச்சி காலி பண்ணியிருக்காரு. ஸோ ஹீரோயிசம் எப்படி நிற்கணுங்கிறத காமிச்சிருக்காரு. விஜயோடைய இறுதி படத்தினுடைய இயக்குனர் பெருமையை அவருக்கு பேசுவார் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அவர் நிஜ சமூக பேஸில் தான் நிறையா பண்ணியிருக்காரு. இதுவும் தமிழ்நாட்டில் ஒரு நடந்த ஒரு அழுக்கான அரசியலை பற்றி ஒரு மாற்றம் தேவைங்கிறது மாதிரி கண்ணோட்டத்தோட மக்கள் எதிர்பார்க்குற விஷயத்தை தான் கையில் எடுத்திருக்காரு. ஸோ அதை வந்து எங்கேயுமே கொஞ்சம் லேக் இல்லாமல் நீட்டாக அழகாக அந்த ஹீரோடைய மாஸோட கலந்து, அப்புறம் இந்த அரசியலும் ஒரு கதை கலந்து 2 ட்ராக்காக போகிற கதையை ஒன்றா ஜாயின் பண்ணுவார். அது ஸ்க்ரீன் பிளேல பிரமாதம் பண்ணியிருக்கு. உண்மையிலே ஒரு இப்போ உள்ளதுக்கு வந்து தேவையான ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் தேர்தலுக்கு முன்பாக வந்திருந்தால் ஒரு சிறப்பு, அதை விட சிறப்பு இப்போ வந்து நான் நினைக்கிறேன். ஜஸ்டிஃபை பண்ணிட்டாரு சார். ஏன்னா அவர் தான் டேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சொன்னாங்க வேற அட்லி போலாம்ப்பா அப்படின்ற போது அது இவர் தான் கரெக்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டார் அந்த படத்தின் மூலமா வினோத். ஆமாங்க, அட்லி ஒரு மேக்கிங் ஸ்டைல் இருக்கும், நெல்சன் லோகேஷ் ஒரு ஸ்டைல் இருக்கும், எல்லாம் பண்ணிட்டாங்க. வினோத் பண்ணலை. பட் அவர் ஏற்கனவே 2-3 படங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அப்போது இந்த கதை வினோத் அவர்கள் சிறப்பாக இருக்குன்னு விஜய் அவர்கள் முடிவு பண்ணுது. இந்த கதையை ஏற்கனவே சொன்ன கதை வேற வினோத் அவர்கள், பட் இந்த கதை விஜய் அவர்கள் இதுதான் பண்ணணும்னு சொல்லும் போது தான் ரீமேக் பண்ண ஓகேன்னு பண்ணார். பட் என்ன தேவையோ அதை கதைக்களத்தை கொஞ்சம் மாற்றி, ஏன்னா அரசியலுக்குள்ள உள்ள வந்துட்டார். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு படம் கொண்டு போகணும், மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். பட் மெயின் அதுதான் எடுத்திருக்காரு, ஸ்க்ரீன் பிளே அதான் டச் பண்ணியிருக்காரு. பட் சிறப்பாக பண்ணியிருக்காரு. எங்கேயுமே விஜய் அவர்கள் வந்து ஒரு ஸ்டெப் கூட கீழே இறக்கல. அப்படி ஸ்டார்டிங்லேருந்து இன்ச்சு பை ஸ்டெப் தூக்கி கொண்டு போயிட்டே தான் இருப்பார் உங்களுக்கு. கதை என்ன வந்து கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் எனக்கு நெருடல் இருந்தது. ஏன்னா ஹீரோயிசம் வந்து இந்த கொஞ்சம் ஸ்லோவாக என்ட்ரி ஆகும் உள்ளுக்குள்ள. வில்லனை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருப்பார். அங்கே ஹீரோ உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆகிட்டு பண்ணும்போது பார்த்தா 2 பேருக்கும் கிளாஷ் ஆகிறதுலாம் பிகினில் வேற மாதிரி கொண்டு போகிறது இன்னும் சிறப்பாக இருந்துன்னு நினைக்கிறேன். பட் ஓவரால் நல்லா பண்ணியிருந்தேன். மாதிரி விஎஃப்எக்ஸ் காட்சிகளும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அந்த காட்சிகள் எப்படி சார் இருந்துச்சு? இல்லை, எனக்கு அந்த கிளைமாக்ஸில் வந்து இந்த ரோபோட்டிக் இது வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் கதையை வேறு மாதிரி கொண்டு போகும்போது அதை வந்து வில்லன் வந்து ஒரு ஹைடெக் வில்லன், அவன் எது வேணாலும் செய்வான். ஏன்னா வந்து ஆப்பிரிக்கா கண்ட்ரியை தலையில் திருப்பி போட்டு வந்தவன் சொல்லியாச்சு ஓப்பனிங்கில். ஓகே, அப்போ எதனால் செய்வாங்க. பட் அப்படிங்கும்போது வந்து இந்த ரோபோட்டிக்கை கொண்டு வந்து வச்சுட்டு பண்ணும்போது நமக்கு ஏதோ அங்கே கொஞ்சம் ஸ்லோவாகிறது மாதிரி இருக்குது.
அப்புறம் ஹீரோ ஒரு என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்குது. பட் ஏன் அதை முன்னாடியே கொஞ்சம் பண்ணி அந்த கிளைமேக்ஸ் மட்டும் வேறு இந்த கதைக்களத்தோட மாற்றிருந்தாங்க, சீன் மாற்றிருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். நான் இதை அந்த இடம் மட்டும்தான் என்னுடைய பார்வைக்கு இந்த ரோபோட்டிக்கு அந்த ஒரு ஃபைட்டு அது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. அப்புறம் விஜய் அவர்கள் என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமேலே மமிதா பைஜூல் வந்து அந்த 2 பேர் சேர்ந்து பண்ணுற ஃபைட்டோட சீன் எடுத்து போகும்போதெல்லாம் பிரமாதம். அண்ட் அதே சமயம் சார் வில்லன்ஸ் 2 பேர் வந்து முக்கியமான கேரக்டர் பண்ண, ஒன்று பிரகாஷ் ராஜ் சார், இன்னொன்று பாபி டியோல் சார். குறிப்பாக அந்த பிரகாஷ் ராஜ் சார் விஜய் சார் ஆல்ரெடி ஒரு அரசியல் ரீதியான மோதல் இருந்துச்சு, நிறைய பேர் அந்த எதிர்பார்ப்போட தான் படத்துக்கு போயிருக்கு. அவங்க 2 பேர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சார்? பிரமாதமாக இருக்குது, சும்மா சொல்லக்கூடாது. பிரகாஷ் ராஜ் வந்து தூள் கிளப்பியிருக்காரு. ஆனால் என்ன ஒரு மனுஷன் தேவையில்லாமல் வந்து விஜய் அவர்களை போட்டு அடித்து பண்ணதுனால அவருக்கு ஒரு பேட் இமேஜ் தான் கிரியேட் ஆகிருக்கு இதில். பட் பவர்ஃபுல் ரோல் கொடுத்துருக்காங்க. விஜய் நினச்சிருந்தா கட் பண்ணியிருக்கலாம். படத்துக்கு என்ன தேவை, அவர் என்ன விமர்சனம் பண்ணால் பண்ணிட்டு போட்டோம். அரசியலுடைய பாதை வேறு, சினிமா வேறன்ட்டார். வினோத்தவட்ட சொன்னதே அதுதான், நீங்கள் எதையுமே பேச வேணா கலந்துக்கணும், இது வேறு, அது நான் பார்த்துக்கிறேன். ஸோ படத்தில் வந்து பிரகாஷ் 2 கெட்டப்பில் வர்றாரு, பிச்சு வாரி இருக்கார், உண்மையிலே பவர்ஃபுல் ரோல். பட் இந்த படம் பார்த்தாவது இனிமேல் பிரகாஷ் திருந்தணும்னு சொல்லிக்கல விரும்பினான். விமர்சனம் பண்ணுங்க, விஜய் அவர்களுடைய தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாரு விமர்சனம் நீங்கள் பண்ணுங்கள். அதை வந்து தரைக்குற விமர்சனமாக போயிடக்கூடாது. அவர் பண்ணுறாரு, பண்ண வேணான்னு சொல்லி விரும்புகிறேன். இந்த படம் பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மாஸ் வந்து விஜய் அவர்கள் கொடுத்துருக்காங்க, ஃப்ரேமில் இருக்குங்கிறது தெரிய வரும். அதில் அவர் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த பாபி தேவலும் சும்மா சொல்லக்கூடாது, நல்லா என்ன ஒன்று இந்த ஓவர் டோஸாக போயிடுச்சு. இந்த அதாவது ஹீரோவுடைய ட்ராக்லேருந்து கொஞ்சம் மாறி அந்த வில்லனுடைய கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ஹைப் கொடுத்துட்டாங்க. ஓப்பனிங்கும் சரி, ஒரு மிடில் ஒரு எண்டில் வந்து பாபி தேவனுடைய கேரக்டர் வந்து வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அதனால் அங்கே கொஞ்சம் வந்து ஹீரோயிசம் உள்ளுக்குள்ளே வந்திருந்தாங்கன்னா சிறப்பாக இருந்திருக்கும். பட் ஓகே, இப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, பண்ணியாச்சும் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. வேறு விஜய் சார்னாவே டான்ஸ் தான், தளபதி கச்சேரி எப்படி சார் இருக்குது பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது? அதுவும் ஒரு லாங் ஷாட் ஆடி இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்படுறோம், சிங்கிள் ஷாட் அதெல்லாம் பார்க்கும்போது விஜய் சார் சனிருத்தோட ஒரு ஃப்ரேமில். ஆனால் அந்த லாஸ்ட் டைம் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணும்போது அவ்வளோதானே ஆடுவேன்னு பட்டையை கிளப்பிட்டாருங்க. அவர் எப்பவுமே சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட், உங்களுக்கு பம்பாரு கேட்பாரு, ரிகல்ஸிலே பண்ண மாட்டார் டான்ஸ் மாஸ்டர்கிட்ட. அப்படியே ஸ்டேஜில் மாஸ்டர் ஆடி காப்பாரு ஆடுவார். இல்லை ஒரு 5-6 ஷாட்டு கொஞ்சம் பிரித்து காமிச்சிருக்கேன், தெறிக்க விட்டார். ஆடியன்ஸ் சீட்டில் உட்காரலங்க, ஸ்டேஜில் போய் ஆடிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பொண்ணுலேருந்து பசங்கள்லேருந்து. ஸோ அந்த பிளாஸ்ட் சாங்கு, கச்சேரி சாங்கெல்லாம் பிரமாதம். ஒரு பேரே வரலாறுலாம் ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்கும், ரொம்ப அருமையாக ஒரு எமோஷனல். இது ராவணன் மவுண்டெல்லாம் அங்கங்கே வரும்போது பார்த்தோம்னா தெறிக்க விட்டுருக்காங்க. ஸோ அதனால் ஃபைட்டும் சரி டான்ஸும் சரி விஜய் அவர்லாம் அது ஒன்றும் சொல்ல முடியும், அது சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அந்தளவு பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி சார் அவருடைய பழைய பட ரெஃபரன்ஸ் ஏதாவது வச்சிருக்காங்களா, இல்லை காட்சிகளோ பாடல்களோ? விஜய் சாரோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் இருக்கும்ல சார், அந்த மாதிரி ஏதாச்சும் டான்ஸ் மூவ்மெண்ட்டில் இருக்குமே தவிர கடைசி எண்டு நான் சொன்னேன் படம் முடிஞ்சதுக்கு அப்புறமே 5 மினிட்ஸ் கொஞ்சம் இருக்கு ரெஃபரன்ஸ் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி மிஸ் பண்ணாதீங்க. அது ஒரு 3 மினிட்ஸ் டியூரேஷன் மேலே ஒன்று வருது பழைய படங்கள்லேருந்து. இது வரைக்கும் பண்ண படங்கள் தான் டக்குன்னு இந்த டான்ஸ் மூவ்மெண்ட்டு, டைலாக்கு, அவரோட இந்த மேனேஜர்லாம் காமிச்சு ஒன்று வச்சுருக்காங்க. படத்தில் எதுவும் இல்லை, படத்தில் எதுவும் பெருசாக கிடையாது. இது வந்து இந்த கதைக்கிழமை வேறு, அதனால் அதனுடைய ரெஃபரன்ஸ் எடுத்து இதில் பெருசாக வைக்கும். அதே மாதிரி நிறைய சர்ப்ரைஸ் கேமியோஸ்லாம் இருக்குது, நாங்கள் கேள்விப்பட்டோம். நிறைய அமைச்சர்கள்லாம் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இன்றைக்கி அமைச்சர்களை அந்த படம் பண்ணும்போது அமைச்சர் கிடையாது அவங்க. அதனால் தளபதி அவர்களுடைய கடைசி படம்ங்கிற அந்த ஒரு ஆசையில் அவர் ரசிகர்கள், புஷி ஆனந்த் அவர்கள்லாம் பரம ரசிகர். அருண்ராஜ் சார் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சீன் வருவாங்க. புஷி ஆனந்த் வந்து கிளைமாக்ஸில் அந்த இடத்துல பேசக்கூடிய டைலாக் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். தியேட்டரில் கிளாப்ஸுங்க அவருக்கு, புஷி ஆனந்த் அவருக்கு. ஸோ அதனால் ஒரு ரசிகராக இருந்து பண்ணக்கூடிய படம். இன்றைக்கி மாற்றம் ஏற்பட்டு முதலமைச்சர் விஜய் படத்துக்கு அவர்கள் அமைச்சர்களாக மாறிட்டாங்க. அந்த காட்சிக்கு தேவை பண்ணாங்க, அவ்வளோதான். இன்னொரு ஹைலைட்டாக அந்த 3 டைரக்டர்ஸோடைய கேமியோ, நெல்சன், அட்லி அண்ட் லோகேஷ், அது எப்படி சார்? ஒரு ஷார்ட் தான் வர்றாங்க, வந்தாலுமே ரொம்ப ஸ்டைலில் அப்படி ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. லோகேஷ் இந்த பக்கம், அட்லி, 3வது நெல்சன் வந்து ஒரு டைலாக் வந்து கேட்பாங்க. ரொம்ப அது 3 பேரை பார்த்தோன்னா தெரிச்சு ஓடுவார் விஜய், தலைதிரிக்க இங்கே வரீங்க வாங்க வேன்னு கூப்பிட்டு டைலாக் கேட்குறது. நாளைக்கு திருப்பி என்னன்னு சொல்லும்போது ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. அவர் நட்புக்காக விஜய் அவர்கள் ஆக்சுவலாக அந்த 3 பேர் கிடையாது. அந்த கேரக்டர் வந்து எஸ்ஏசி தான் பண்ணுறது மாதிரி இருந்தது. விஜய் அவருடைய அப்பா தான் அந்த கேரக்டருக்கு பண்ணுறது மாதிரி இருந்தது. அப்புறம் தான் வேண்டாம், அவருடைய மிக பிரபலமான இயக்குனர், ஆமாம் சொல்லி 3 பேர் உள்ள வந்தாங்க. வரும்போதே தியேட்டரில் பயங்கர கிளாப்ஸ். அது வேற சர்ப்ரைசிங் மொமெண்ட் இல்லை சர்ப்ரைஸ் கேமியோ எங்களுக்கு தெரியாது ஏதாவது இருக்கா சார்? இல்லை பெரிய அளவில் உள்ள நம்ம 3 இயக்குநர்கள் தான் வர்றது, சர்ப்ரைஸாக வர்றது. அது பட் ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு ஆடியன்ஸ், நம்ம சொல்லிட்டோம் நிறைய பேர் பேசும்போது இயக்குனர் வர்றான்னு சொல்லிட்டு. மற்றபடி பண்ணக்கூடிய எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பண்ணுறாங்க. நாசர் வந்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தான் வர்றாரு, அவர் சிஎம் கேரக்டரில் வருவார். பட் ஓகே, மற்றபடி இங்கே இந்த 1 கேரக்டரே வந்து ஹீரோயின் சொல்லக்கூடிய பூஜா ஆக்டு, அதை ஹீரோ சப்போர்ட்டாக கொஞ்சம் வருவாங்க. மமிதா பைஜோ காம்பினேஷனில் காமிக்கும் போது பூஜா ஆக்டே வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டி தெரியுது. ஏன்னா இவங்க பொம்மை மாதிரி அவ்வளோ அழகாக இருக்காங்க.
தனியாக ஃப்ரேம் காமிக்கும் போது அந்த மெச்சூரிட்டி டைலாகே கொடுத்துருப்பாரு. விஜய் பேசுவார், நான் ஆண்டி அப்படிம்பாரு. ஆண்டி ஆமாங்க, சின்ன வயசா அப்படிவா, 40+ தானே. ஸோ அதெல்லாம் கொடுத்து கொஞ்சம் ஒரு மாதிரி காமெடி, அந்த மாதிரி ஃபன்னான விஷயங்களும் உள்ள இருக்கு. இந்த மமிதா பைஜும் விஜய் சார் காம்பினேஷன் ஃபுல்லாக ஃபன்னு தான், கொஞ்சம் ஜாலியாக தான் போகாத, கலகலப்பாக போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறும்போது அரசியலுக்குள்ளே போகும்போது தான் பஞ்ச் டைலாக் இதெல்லாம் ஒன்று வரும். மமிதா பைஜ் பேசுகிற டைலாக் ஒன்று இருக்கும், ஜனநாயகத்தை அழிக்கணும்னு, எங்கள் ஜனநாயகம் அழிக்கணும்னு யாருனாலையும் முடியாதுன்னு பேசும்போது தான் தியேட்டர் தெரியுது. ஸோ நல்ல ஒரு மெசேஜோட சொல்லப்பட்ட ஒரு கதை. எல்லாமே இருக்குது, ஃபன் இருக்குது, காமெடி இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, டான்ஸ் இருக்குது. குடும்பங்கள் கொண்டாடும் உண்மையிலேயே குடும்பங்கள் கொண்டாட ஒரு கமர்ஷியல் படம் தான் சொல்லிக்கலாம். அது மாதிரி ஹெச்னோத் ஏதாவது கேமியோ பண்ணியிருக்காரு சார்? ஏன்னா இதுக்கு முன்னாடி அட்லி லோக் இவங்களாம் வந்து ஒரு சின்னதாக ஒரு இது வருவாங்க, அனிருத் கூட வருவார், வினோத் ஏதாவது பண்ணியிருக்காரு. வினோத் சார் பண்ணல, ப்ரொடியூசர் பண்ணிருக்காரு. வெங்கட் நாராயண ஒரு சீன், ஒரு ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு ஒரு சீன் வந்து போவார், டைரக்டர் வரல. அண்ட் ஓவராலாக எப்படி சார் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்? லாஸ்ட் ஃபிலிம், என் கிரெடிட்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓவராலாக என்ன சொல்ல வரீங்க இந்த படத்தில்? அது கடைசி படங்கிறது கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. வேறு வழியில் தமிழக முதலமைச்சராக மாறிட்டாங்க. அதனால் அந்த ஒரு கொஞ்சம் வருத்தம் இருக்குது. இறுதி படம், இனிமேல் விஜய் அவர் நடித்து படம் பார்க்க முடியாத கஷ்டம், நம்ம தியேட்டரில் பார்த்த மக்களுடைய ஒரு பிரதிபலிப்பு எண்ணமாக இருக்காது. அதுதான் கொஞ்சம் வருத்தமே தவிர மற்றபடி ஓவரால் வந்து ஒரு நல்ல மெசேஜ், என்னத்தை மக்கள் எதே ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாலோ அதற்குள்ளே ஒரு மெசேஜாக தான் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பேக்கேஜ், நல்ல ஒரு ஜாலியாக நீங்கள் படம் பார்த்துட்டு வெளில வரலாம். இந்த 1000 கோடிலாம் பேசிக்கிறாங்க சார், வாய்ப்பு இருக்கா சார் அந்த அளவுக்கு வசூலாக? இல்லை, எனக்கு தெரிந்து 1000 கோடி அடிக்கிற வாய்ப்புகள் வந்து இருக்குமானுங்கிறத மக்கள் ரசிகர்கள் தான் வந்து அதை ஏற்படுத்தி தரணும். ஏன்னா அது பெஞ்ச் மார்க் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் ஏற்கனவே லீக்கான வெர்ஷன் சில பேர் பார்த்துட்டாங்க, வேறு பார்த்தவர்களே திரும்பி வந்து படம் பார்த்துட்டு இருக்க தகவல் நமக்கு வருது. ஏன்னா விமர்சனங்கள் முன்னாடி பார்க்கும்போது தான் நம்ம பார்க்கும்போது இல்லைன்னா பேசப்பட்டது நம்ம காதில் விழுந்துச்சு செய்தி. அது அப்போது அதனால் அதாவது மிகப்பெரிய ஒரு வசூலை அள்ளுங்கிறது மட்டும் அது கன்ஃபார்மாக சொல்லிக்கலாம். 1000 கோடி தொடுமா அப்படிங்கிறத வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும். சிறப்பை வந்து மக்கள் கொடுத்தாங்கன்னா சந்தோஷமான ஒரு விஷயமா பார்க்கணும். ஏ சர்டிஃபிகேட்டும் ஒரு மைனஸாக இருக்கு, அது ஒரு பெரிய மைனஸாக இருக்கலாம். ஏன்னா வெளிநாட்டில் பெரிய கலெக்ஷன் பண்ண முடியாது, இங்கேயும் பெரிய கலெக்ஷன் கொஞ்சம் பாதிக்கும். அது இருந்ததுன்னா இன்னொரு ஓப்பனிங்கே தெரிக்க விட்டுருக்கு உங்களுக்கு மட்டும். இந்த லியோ கலெக்ஷன், பர் டே கலெக்ஷன்லாம் கிராஸ் பண்ணி போயிருக்கோம். பட் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா இப்போ அது சண்டேக்கு அப்புறம் நமக்கு மண்டேக்கு அப்புறம் ஒரு ரிசல்ட் வரும்போது மக்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் மக்கள் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்து தமிழக முதலமைச்சரை உட்கார வச்சிட்டீங்க. இந்த படத்தினுடைய வெற்றியை மக்கள் கையில் விஜய் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த வெற்றியை எப்படியோ மக்கள் கொடுங்கன்னு பார்ப்போம். ரொம்ப நன்றி சார். அடுத்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுகிறேன் சார். நன்றி.